மத்து 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 அந்த மத்து எவ்வளோ செகண்ட்ஸ் நீட்டணும், எவ்வளோ மத்து எவ்வளவு செகண்ட் நியூட்டனுங்கிறது சரி. மத்து என்ற கான்செப்ட்ல நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ஓகே ஹஜ்ரத். இதெல்லாம் படிச்சாச்சு. ஸ்கிரீன் ஷேர் ஆகுது தானே? இதெல்லாம் படிச்சாச்சு. நான் இதெல்லாம் ஒன்றும் கேட்கல. எஸ் ஹஜ்ரத். இந்த இதுல எத்தனை அளவுக்கு நீட்டி நீ பாடுற? அந்த நஸ்தஈனவா ஹஜ்ரத்? நஸ்தஈன வந்து 2 செகண்ட் 4 கவுண்ட்ஸ். 2 செகண்ட் 4 கவுண்ட்ஸ். 4 கவுண்ட். ஏன் 2 செகண்ட்ஸ் நீட்டணும்? ஏன் 2 கவுண்ட்? சரி செகண்ட். அப்புறமா யாக்கு அப்புறம் நூன் வந்திருக்கு. நூனுக்கு ஃபர்ஸ்ட் யா மேல சுக்கூன் இருக்கு, அதனால 2 செகண்ட்ஸ் 4 கவுண்ட்ஸ் ஓதணும். சரி, சொன்ன விஷயம் சரி. அதை கொஞ்சம் நாங்க என்ன கொஞ்சம் தெளிவாக சொல்றதுக்கு பழகி கொள்ளணும். அதான் அந்த பாயிண்ட மட்டும் நான் இந்த இடத்துல சொல்றேன். சரியா? ஓகே ஹஜ்ரத். சரி பாருங்க, இந்த நஸ்தாயின் என்றதோட தொடர்பான மத்தினுடைய பகுதி என்னென்றால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லணும். நாங்க வசனத்துல நாங்க நிறுத்தி ஓதும் எழுத்துக்கு நாங்க சுக்கூன் வைக்கிறோம். எங்க நிறுத்துறோம்? நஸ்தாயின் என்று நிறுத்துறோம். எனவே முதலாவது பாயிண்ட், வசனத்துல நிறுத்தி ஓதுகின்ற எழுத்து சுக்கூன் செய்யப்படுகிறது. எப்படி? வசனத்துல நிறுத்தி ஓதக்கூடிய எழுத்து செய்யப்படுகிறது. இரண்டாவது, அதற்கு முன் மத்துடைய அடையாளங்கள்ல ஒன்று அல்லது மத்தினுடைய எழுத்துக்களில் ஒன்று வருகிறது. என்ன வந்து இது? மத்தோட லெட்டர் யா மேல சுக்கூன் வச்சிருக்காங்க. வெரி குட். மத்துடைய எழுத்து இந்த இடத்துல வந்திருக்கிறது. மூணாவது, அதற்கு முன்னைய எழுத்தை, எதற்கு முந்தைய எழுத்தை? அந்த மத்தினுடைய எழுத்துக்கு முன்னால் இருக்கிற எழுத்து, அந்த ஐன் என்ற எழுத்தை என்ன செய்யணும்? கட்டாயமாக 4 அல்லது 5 அல்லது 6 என்ற அந்த அளவு திட்டங்களில் ஏதாவது ஒன்று அளவுக்கு நாங்க நீட்டி ஓதணும். இது கிளியர்? ஓகே. இப்ப நாங்க அடுத்த முக்கியமான விஷயத்த பார்த்தோம். கண்ணாலையும் வாயாலையும் எப்படி ஓதுற, எப்படி திக்காம ஓதுற, அதுக்கான சிஸ்டம் என்ன? அப்படி நாங்க சரளமாக ஓதாம ஃப்ளோ ட்ரக்ல ஓடாம திக்கி திக்கி ஓதுறோம் என்றால் அதற்கான காரணங்கள் இருக்குது. மொத்தமாக 4 காரணங்கள் இருக்கிறதாக பார்த்தோம். அப்படித்தானே? என்ன முதலாவது காரணம் சொல்லுங்க பாவம். அதிபகான், எங்க ஆன்சர்? பேசுறது கேக்குதா? உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல? போன்ல ப்ராப்ளம் ஹஜ்ரத். இந்த பேசுறது கேக்குது. என்ன ப்ராப்ளம்? சவுண்ட் ஸ்கிரீன் வரலையா? வருது ஹஜ்ரத், போன் ஆஃப் ஆயிட்டு இருக்கு. போனை சரி பாருங்க. டக்கு டக்குன்னு போனை டக்குன்னு சரி பாருங்க. ஹஜ்ரத் இப்போ நல்லா ஆச்சு ஹஜ்ரத். சொல்லுங்க இப்ப. லெட்டர்ஸ் நாங்க எப்படி தஜ்வீதா படிக்கணும்?
லெட்டர்ஸ் நாங்க தஜ்வீத படிக்கணுமா? அது எனக்கு புதிய விஷயமா இருக்கு. நான் என்ன கேள்வி கேட்டேன்? லாஸ்ட் நான் என்ன கொஸ்டின் கேட்டீங்க? சுபான் தீபகா, நான் லாஸ்டா கேட்ட கொஸ்டின் என்ன? நோ ஆன்சர். பேசுறது கேக்குதா? எஸ் ஹஸ்ரத். பட் ஆன்சர் எஸ் ஹசரத். ஆன்சர் இல்ல. என்ன கொஸ்டின் கடைசியா கேட்டேன் நான்? தெரியாது அப்படியா? ஹஸ்ரத் தீபகான், என்ன ப்ராப்ளம்? உங்களோட போன் தான், மைக் தான் ஆஃப் ஆகி, நீங்க போன் தான் கையில ஆக்கி போல. போன் கையில ஆக்கிது. இல்ல ஹஸ்ரத். இப்ப என்ன நடக்குது? எனக்கு தெரியாது நடக்குது. இப்ப எனக்கு இல்லங்கிறீங்க. பட் உங்களோட சவுண்ட் கேக்குது இல்ல, மைக் ஆஃப் ஆகுது, பேசுறதுக்கு பதில் வருது இல்ல, ஆன்சர் இல்ல. ஹஸ்ரத் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல ஹஸ்ரத். தீபகான், என்ன விலங்கல்ல என்ன சொன்ன? ஹஸ்ரத் எனக்கு அது கொஞ்சம் புரியல ஹஸ்ரத். வெரி குட். இப்பதான் சவுண்ட் கேக்குது. எது புரியல? அந்த மூணு இது ஹஸ்ரத். எது மூணு? எது மூண்டு? சருமா சருமானம். ம்? ஹசரத் அந்த மூணு அது மூணு கைண்ட்ஸ் கேட்டீங்களே. எது மூணு டைம்? சரளமாக பிராக்டிஸ் பண்றதுக்கே ஃப்ளோ ட்ரெக்ல திக்காம ஸ்ட்ரக் ஆகாம நாங்க ஓதணுமே. அது தெரியா என்னன்னு சொல்லி? அதுதான் அதுதான் ஹசரத். அதுதான் தெரியாது அப்படியா? எஸ் ஹசரத். ம். ஹை. திருப்பி விளங்கப்படுத்த கேட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 4 சந்தர்ப்பங்கள் இருக்கிற. எத்தனை இருக்கிற? 4 சந்தர்ப்பங்கள். 4 ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல தான் நாங்க அப்படி திக்கி முக்கி பேத்திடுவோம். முதலாவது முதலாவது ரெண்டும் ஒன்றை ஒன்று முந்துறது. எது ரெண்டும் ஒன்றை ஒன்று முந்துறது? ம். எது ரெண்டும் ஒன்றை ஒன்று முந்துறது?
ஷத்து ஹஸ்ரத். ஷத்து. சத்தா. அப்ப நாங்க சத்தாலையா ஓதுறது? எதால சத்தும் சுக்குனும் வச்சு சுக்குனாலே நாங்க ஓதுறது எதால நாங்க ஓதணும்? சுக்கூன் வச்சு ஹஸ்ரத். சுக்கூனை வச்சு கொண்டு நாங்க ஓதுறது கண்ணும் வாயால எல்லாம் ஓதுன்னு சொல்லி தந்தேன் நான் மறந்துட்டே. அதுவும் இங்க எனக்கு சுக்கூன் சத்தெல்லாம் வருது. அதிபகான் அடிப்படையே தெரியாம விடாது. நாங்க எதால ஓதுறது? காலாலையும் கையாலையும் ஓதணும் அப்படியா? தலையால ஓதுறது எதால ஓதுறது? கால், கை, தலை, மூக்கு, வாயும் 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 கண்ணு ஹஸ்ரத். அப்ப சொல்லல நீங்க. அப்ப எதை எதை முந்தப்படாது? எது முதலாவது போகணும், இது ரெண்டாவது போகணும்? முதலாவது. எது முதலாவது போகணும்? வாய் முதலாவது போகணும் அப்படியா? கண் பின்னுக்கால போகணும் அப்படியா? இல்ல ஹஸ்ரத், கண்ணுதான் கண்ணுதான் மேல போகணும். மேல போகணும், வாய் கீழே போகணும் அப்படியா? அதிபகான் நிறைய விஷயத்தை விளங்கி கொள்ளணும், அல்லது பாடம் விளங்காது, ஓதுறதும் வராது. சரியா விளங்கணும். வீட்டுல ஓதி பழகினா எப்படி ஓதி பழகினீங்க? இப்ப நான் சொன்னேன் போன கிளாஸ்ல என்ன ஹோம்ஒர்க் தந்தேன்? உங்களுக்கு போன கிளாஸ்ல தரப்பட்ட ஹோம்ஒர்க் என்ன? இதுதான் ஹஸ்ரத் கொடுத்தீங்க. எது? இது தரலையே நான். இதை செய்யுங்க அப்படி சொல்லி. இதை செய்யுங்கன்னா என்ன செய்யறது? ஹோம்ஒர்க் நீங்க ஒரு ஒர்க் ஒன்று செஞ்சுப்பீங்களே, என்ன செஞ்சீங்க? என்ன ஹோம்ஒர்க்? பேத்துட்டு ரெக்கார்டை கேட்ட அப்படியா? அதுதான் ஹோம்ஒர்க் அதிபகான். அவசரமா ஆன்சர் பண்ணணும். உங்களோட கிளாஸ் முடியும் 9 மினிட்ஸ் தான் ஆகிடும். அதோட உங்களோட கிளாஸ் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்லாம் சந்திக்கணும். நிறைய நீங்க ஆன்சர் பண்ணணும். கடைசி கிளாஸ்ல உங்களுக்கு தரப்பட்ட ஹோம்ஒர்க் என்ன? ஆன்சர்களை கொஞ்சம் பார்ப்போம். அது எப்படி எப்படி நாங்க குரான்ல திக்கி திக்கி ஓதுறோம் ஹஸ்ரத். எப்படி நாங்க திக்கி திக்கி இது ஹோம்ஒர்க்கா? எப்படி திக்கி திக்கி ஓதுறங்கிறது ஹோம்ஒர்க்கான்னு கேட்கிறேன். எப்படி இது ஹோம்ஒர்க் ஆகுற? ஹோம்ஒர்க்குங்கிறது நீங்க ஒர்க் பண்ணணுமே, அப்படித்தானே? நீங்க ஒர்க் பண்ணணும், அதான் ஹோம்ஒர்க். நீங்க தேடணும், அல்லது நீங்க பிராக்டிஸ் பண்ணணும், அல்லது பேசிட்டு ஒரு வேலை ஏதாச்சும் நீங்க ஒரு ஒர்க் கொண்டு செய்யணுமே. எப்படி திக்கிறது? இது ஒரு ஹோம்ஒர்க்கா? இது கொஸ்டின் என்ன ஆன்சர்? அது அதிபகான் குரான்ல தேடி என்னதை தேடி பாத்தீங்க? அதான் கேட்கிறேன். தேடினீங்களே. இப்ப இப்ப நீங்க ஒர்க் பண்ணிக்கிறீங்க, தேடிக்கிறீங்க, அதான் உங்களோட ஒர்க். என்ன தேடினீங்க? அந்த சுக்கூனோட லெட்டர்ஸும் சிம்பிள்ஸும் எங்க வருது? சுக்கூனோட லெட்டர்ஸும் சிம்பிள்ஸ் எங்க வருது? அது இடத்துக்கு சுக்கூனோட லெட்டர்ஸும் சிம்பிள்ஸும் வரணும். அது எங்க வந்து படிச்சீங்க? இப்ப நான் உங்களுக்கு போன கிளாஸ் 2 விஷயம் படிப்பிச்சுக்கிறேன். அப்ப நீங்க ஒன்று மட்டும் தான் பாத்துக்கிறீங்க இல்லையா? இதானே பார்த்து. ஆஹா, பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்ப கண்ணும் வாயும் வச்சு ஒரு ஒர்க் தரலையா? நான் ஹோம்ஒர்க் தரலையா? இல்ல ஹஸ்ரத். தரலையா? அப்ப நான் அண்டை தாரேன், செய்ய வழி இல்லை. பாத்துக்கோங்க. இப்ப விளங்கினா முதலாவது இப்ப இந்த மத்திட இந்த பகுதி விளங்கிட்டா? நஸ்தாயில என்ன எப்படி நிப்பாட்டணும், இது கிளியர். இதுல பிரச்சனை வருமா இது பிறகு? இல்ல ஹஸ்ரத். சரி, இப்ப இதுல எனக்கு நிப்பாட்டி காட்டுங்க பாப்போம். கடைசியா ஒரு முறை பாப்போம். இப்ப நீங்க ஓதி இதுல நிப்பாட்டி காட்டணும். இந்த இடத்துல நிப்பாட்ட போறீங்க. எப்படி நிப்பாட்டு? ஓதி காட்டுங்க பாப்போம். எந்த இடத்துல ஹஸ்ரத்? ஸ்கிரீனை பார்க்கணுமே. ஸ்கிரீன்ல எழுதி காட்டிக்கிறேன் எந்த இடத்துலன்னு சொல்லி திருப்பி கேள்வி கேட்கக்கூடாது. ஸ்கிரீன் விளங்குதா உங்களோட போன்ல? விளங்காட்டி பிரச்சனை. அப்ப நீங்க திருப்பி கேள்வி கேட்கறீங்களே. நான் ஸ்கிரீன்ல பசந்தா அழகா கீறி காட்டிக்கிறேனே. நஸ்தாயில நிப்பாட்டுங்க, கீறி காட்டிக்கிறேன். வசனத்துல லாஸ்ட்ல சுக்கூன் வந்தா
நான் உங்கள்கிட்ட தியரி கேட்கல. நான் சொல்றேன் இந்த வசனத்தை நீங்க ஓதி காட்டணும். ஓதி இந்த இடத்துல நிப்பாட்டி காட்டணும். நான் பேசுற கேக்குது இல்ல அப்படியா? என்ன சொல்றேன்னு விளங்குதா? புரியல மாட்டேங்குது அப்படியா? نعبد وإياك ஈயாக்கான்னு நிப்பாட்டின பிழையே. அப்ப நீ வீட்டுல பார்க்க இல்லையே, பிராக்டிஸ் பண்ண இல்லையே. எப்படி ஈயாக்கான்னு நிப்பாட்டுறது அந்த இடத்துல? எப்படி நிப்பாட்டணும்? إياك நிப்பாட்டணும். نعبد وإياك ஈயாக் எத்தனை நீட்டு இருந்தாலும் இப்ப நீட்ட இல்லையே, அதுவும் பிழை. அப்ப நீங்க வீட்டுல தேடினு சொல்லி இப்ப தேட இல்லையே, பிழையே இப்ப. இப்ப நீ சொன்னீங்க நான் வீட்டை தேடினேன், தேடி பார்த்தேன். அப்ப இந்த இடத்துல நிப்பாட்டுற மெத்தட பார்க்கணுமே. إياك نعبد وإياك. மிச்ச சிம்பிளான வேலை உண்டு. إياك نعبد وإياك إياك. அப்போ இந்த இடத்துல நீட்டுறது 1 செகண்ட் அப்படியா? إياك. إياك இப்படி வீட்டுல ஓதி பழகினீங்களா? புதிய புதிய வசனங்கள் ஓதி பழகினீங்களா? பிராக்டிஸ் தேடுறதல்ல இப்ப. இல்ல ஹஸ்ரத். அப்போ ஓதல் வராதே, விஷயம் மறந்து போய்த்திரும். இப்ப கிளாஸ் முடியதோட மறந்து போய்த்திரும். இந்த மாதிரி நீட்டி நிப்பாட்டுற இடங்களை தேடணும் குர்ஆன்ல. ஓகே சரியா? ஹஸ்ரத். 5 வசனம் எனக்கு அனுப்பி வைக்க வேணும் வாட்ஸ்அப்ல. அப்பதான் நீங்க தேடிக்கிறீங்களாங்கிறத பாக்கலாம். மத்தில இந்த மத்தில தீபாகான் திருப்பி சொல்றேன். எஸ் சார். இந்த மத்தில இப்படி நிப்பாட்டப்படக்கூடிய 5 இடங்களை குர்ஆன்ல தேடி ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல எப்படி நாங்க நிப்பாட்டணும் அந்த ஸ்டைலுக்கு நீட்டி நிப்பாட்டி ஓதி காட்டணும். ஓதி அனுப்பிக்கும். ஓகே ஹஸ்ரத். நாளைக்கு பாடமிக்கும். நாளைக்கு உங்களுக்கு பாடம் போடுவேன். நாங்க நிறைய பார்க்கணும் என்ற வகையில நாளைக்கு கிளாஸ் நடக்கும். பின்னாடி லீவ் வைக்கிறதால அப்போ நாளைக்கு பாடத்துல எனக்கு ஆன்சர் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஆன்சர் வந்திக்கணும் ஹோம்ஒர்க்ல. கிளாஸ்ல வந்து கேட்பேன். ஓகே ஹஸ்ரத். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம்.